17th ஏசியா கப் இப்ப துபாயில நடந்திருக்கு. இதுல லீக் சுற்று முடிவடைஞ்சு இப்ப சூப்பர் 4 நடந்துட்டு இருக்கு. இந்த சூப்பர் 4ல டாப் 2ல இருக்க அணிகள் மட்டும் தான் ஃபைனல்ல மோதுவாங்க. அதன்படி இந்தியா, இலங்கை, வங்கதேசம், பாகிஸ்தான் போன்ற அணிகள் இந்த சூப்பர் 4ல பங்கேற்றாங்க. இதுல இந்தியா ஆல்ரெடி ஃபைனலுக்கு முன்னேறிட்டாங்க. தெரியுது, நீ மூடு. ஒரு வெற்றிகளை பதிவு செஞ்சிருந்த வங்கதேசமும் பாகிஸ்தானும் நேத்து மோதினாங்க. இந்த மேட்ச்ல யார் வின் பண்றாங்களோ அவங்க செப்டம்பர் 28 நடக்க போற ஃபைனல்ல இந்தியா கூட விளையாடுவாங்க. இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? டாஸ் வின் பண்ண பங்களாதேஷ் பவுலிங்கை சூஸ் பண்ணாங்க. அதன்படி ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க பாகிஸ்தான். ஆரம்பம் முதல் விக்கெட்டை பறி கொடுத்துட்டு இருந்த பாகிஸ்தான்ல முகமது ஹாரிஸ் மட்டுமே 31 ரன்கள் எடுத்தாரு. கொஞ்சம் நிலச்சின்ன ஆடிய முகமது நவாஸ் 25 ரன்கள் அவுட் ஆனாரு. இறுதியில 20 ஓவரோட முடிவுல 8 விக்கெட் இழப்புக்கு 135 ரன்கள் எடுத்தாங்க பாகிஸ்தான். ரொம்ப கிளியர் ஸ்கை, சூரியன் ஸ்கொல்டிங், இட்ஸ் டூ ஹாட், வேர்த்து கோட்டிங், டைம் இஸ் அப். தரப்புல டஸ்கின் அகமது 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினாரு. இந்த டார்கெட்டை சேஸ் பண்ணி ஆட ஆரம்பிச்ச பங்களாதேஷ்ல சைப் ஹசன் 18 ரன்கள்ல வெளியேறினாரு. அண்ட் இன்னொரு ஓபனரான பர்வேஸ் ஹுசைனும் ரன் எதுவும் எடுக்காமலே அவுட் ஆனாரு. பேக் டு பேக் வந்த வீரர்கள் எல்லாமே சொற்ப ரன்களை வெளியிட சிறப்பு. எல்லாரும் அப்படியே எனக்கு ஒரு லாலிபாப் வாங்கி கொடுங்க, வாயில வச்சுக்கிட்டு வெளியிட சிறப்பா ஆடி ஷமீம் ஹசன் மட்டும் 30 ரன்கள் எடுத்தாரு. இதனால 20 ஓவரோட முடிவுல வங்கதேச அணி 9 விக்கெட் இழப்புக்கு 124 ரன்கள் மட்டுமே எடுத்தாங்க. 11 ரன் வித்தியாசத்தில் இந்த மேட்ச் வின் பண்ணாங்க பாகிஸ்தான். பாகிஸ்தான் தரப்புல அபரமா பந்து வீசி ஷாஹின் அப்ரிடி 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினாரு. இந்த வெற்றி மூலமா வர சண்டே நடக்க போற ஃபைனல் மேட்ச்ல இந்தியாவை எதிர்கொள்றாங்க பாகிஸ்தான். சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. வெயிட் பண்றோம், நான் நேர்ல வரேன்டா.